இப்படி ஒரு நேரம் முட்டை குழம்பு வச்சு பாருங்க, விட மாட்டீங்க. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு பட்டை 2 துண்டு, கிராம்பு, கடுகு, சோம்பு இதை போட்டு நல்லா பொரிஞ்சோன்னே காரத்துக்கு ஏற்றாப்ப மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதுவும் நல்லா வதங்கினோன்னே சின்ன வெங்காயம் ஒரு கையளவு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கும் போது ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. அது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்குறதுக்குள்ளே இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். மிக்ஸி ஜாரில் தேங்காய், சோம்பு, கசகசா இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற நேரம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு ஒரு கிளறுங்க. கிளறிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா கொதி வரும்போது உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அவ்வளோது உடச்சி ஊற்றுங்க. நல்லா கொதிக்கும் போது தான் ஊற்றணும். அப்போ தான் நல்லா கெட்டியாக இருக்கும், இல்லை திரிஞ்சு போயிடும். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர நேரம் ஒரு தாளிப்பு கொடுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த குழம்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இட்லி, தோசை, சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். சாப்பிடாத குழந்தைகளுக்கும் செஞ்சு பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க.